கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 89வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும். கடந்த 7 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் அதன் ஆவிக்குரிய அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் கானான் தேசத்தின் ஆராய்ந்து அறிய முடியாத உணவின் ஐஸ்வர்யங்களில் ஒன்றாகிய திராட்சை செடியை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 8:8, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். கானான் தேசத்தில் கோதுமை வார்கோதுமை அதாவது பார்லி என்ற 2 தானியங்களும், திராட்சை செடிகள் அத்தி மாதுளம் ஒலிவ மரம் என்ற 4 மரங்களும், இறுதியாக அதோடு தேனும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த 7 உணவுகள் ஒவ்வொன்றும் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டதாகும். அவற்றில் கோதுமை மற்றும் வார்கோதுமையை பற்றி கடந்த செய்திகளில் பார்த்தோம். கோதுமை மணியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு முன்னடையாளமாகவும் குறிப்பாக அவருடைய மரணத்தையும் அதாவது ஒரு மட்டுப்படுத்துதலையும் குறிக்கிறது என்று பார்த்தோம். மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுதல் இருப்பது போல கோதுமைக்கு பின் வார்கோதுமையை பார்க்கிறோம். வார்கோதுமை உயிர்த்தெழுதலை குறிப்பிடுகிறது. நம்மிடம் எப்பொழுது கோதுமையின் அனுபவம் இருக்கிறதோ அப்பொழுது பார்லியின் அனுபவம் நம்மை தொடரும். அதாவது நம்மிடம் எப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட மரணத்தின் அனுபவம் இருக்கிறதோ அப்பொழுது மரணத்தை மேற்கொள்கின்ற உயிர்த்தெழுதலின் அனுபவம் நம்மை தொடரும். கோதுமை மரண பள்ளத்தாக்காக இருக்கிறது, ஆனால் பார்லி உயிர்த்தெழுதலின் மழையாக இருக்கிறது. இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மரண வாழ்க்கையை வாழ நமக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தேவை. இதற்காகவே இன்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, மனித மாம்சமாகிய இயேசு வரம்புக்குட்பட்டவர், மட்டுப்படுத்தப்பட்டவர். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மற்றற்றவர், மரணத்தை வென்றவர். எனவே இந்த கிறிஸ்துவே இன்று நம்மில் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை சாத்தியமாக்குகிறார். இதைத் தொடர்ந்து இன்று இந்த செய்தியின் மூலம் கானான் தேசத்தில் குறிப்பிடப்படுகின்ற 3வது உணவாகிய திராட்சை செடியின் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே சற்று நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்தி ஜெபத்தோடு இந்த செய்தியை தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வசனம் சொல்லுகிறது, யோவான் 15:1, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இங்கு கர்த்தராகிய இயேசுவே உண்மையான திராட்சை செடி என்று பார்க்கிறோம். நம்மில் பெரும்பாலோர் யோவான் 15ஆம் அதிகாரத்தை அநேக முறை படித்திருக்கின்றோம். எனவே திராட்சை செடிக்கும் கொடிக்கும் உள்ள உறவையும் முக்கியத்துவத்தையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். மேலும் ஆவிக்குரிய பார்வையின்படி கர்த்தராகிய இயேசுடன் உள்ள ஜீவாதார ஐக்கியத்தை இந்த திராட்சை செடியின் சித்திரத்தில் பார்க்கிறோம். ஆகவே இன்று விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் திராட்சை செடி நிஜத்தை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்ட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 9:13, அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும், என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. திராட்சை செடி தம்மையே பலியாக்கி திராட்சை ரசத்தை கொண்டு மனுஷனையும் தேவர்களையும் மகிழ பண்ணுகிறது என்று இங்கு பார்க்கின்றோம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனையும் மனிதர்களையும் மகிழ்விக்கும் வண்ணமாக பாவங்களை நிவர்த்தி செய்ய சிலுவையில் பலியானார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, திராட்சை செடி தம்மை பலியாக்கவில்லை என்றால் எப்படி திராட்சை ரசம் உற்பத்தியாக்கப்படும்? திராட்சை ரசம் இல்லை என்றால் எப்படி மற்றவர்களை மகிழ்விக்க முடியும்? சில வேளைகளில் பிறரை சந்தோஷப்படுத்தவும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தவும் நாம் நம்மையே பலியாக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள் கர்த்தர் தம் இறையாண்மையின்படி நம்மை வைக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதை நாம் புரிந்து கொண்டால் கர்த்தரின் இறையாண்மையை அறிந்து புலம்பாமல் புகார் கூறாமல் சூழ்நிலையை மாற்ற கர்த்தரின் பாதத்தில் நிற்காமல் மாறாக மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவை அனுபவமாக்கி அந்த சூழ்நிலைகளில் நாம் நம்மையும் திராட்சை செடியாக பலியாக்க முன் வருவோம். சில வேளைகளில் குடும்பத்தில் வேலையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நமக்கு மிகுந்த அவமானத்தையும் மனவேதனையும் தரும். அப்பொழுது அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அதற்கு காரணமான நபர் யார் என்பதை தெரிந்து கொண்ட பின்பும் அந்த இடத்தில் நம்மை நியாயப்படுத்தாமல் மேலும் பிரச்சனையை பெரிதாக்காமல் திராட்சை செடியாக நம்மை பலியாக்குவோம் என்றால் நம்மை பார்க்கின்ற பலர் நம்முடைய பிரச்சனையை கையாளும் விதத்தை அறிந்து
நிம்மதி அடைவார்கள், ஆறுதல் அடைவார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அனுபவம் நம்மில் சிலருக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்று நம்மிடம் பழகுகின்ற எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம், நாம் கிறிஸ்துவை திராட்சை செடியாக அனுபவமாக்கி நம்மை திராட்சை செடியாக பலியாக்குவதை அர்த்தப்படுத்துகிறது. பிறரை மகிழ்விக்க உங்களையே நீங்கள் அவர்களுக்கு பலியாக்குவதற்காக கிறிஸ்து உங்களை பலப்படுத்தி தியாகம் செய்யும் செம்மறியாக உங்களில் வாழ்கிறார். சகோதர சகோதரிகளே, கோதுமை மணியாக வார்கோதுமையாக கிறிஸ்துவை அனுபவமாக்கிய பின்பு அதன் தொடர்ச்சியாக இந்த திராட்சை செடியின் அனுபவம், அதாவது பிறருக்காக நம் தேவையை, நம் ஆசையை, நம் விருப்பத்தை விட்டு கொடுப்பது, கைவிடுவது அல்லது பலியாக்க கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இது சகிப்புத்தன்மையே அல்ல, மாறாக பிறரை மகிழ்விக்க நம்மை நாமே தியாகம் செய்வதை குறிப்பிடுகிறது. சிலர் சொல்லலாம், இல்லை இல்லை, என்னால் என்னை விட்டு கொடுக்க முடியாது, என்னை மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய முடியாது. அப்படி என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம், அவர்கள் கிறிஸ்துவை மெய்யான திராட்சை செடியாய் தன் கிறிஸ்துவ வாழ்வில் அனுபவிக்கவில்லை, பார்க்கவில்லை, ஒருபோதும் திராட்சை செடியின் சாராம்சத்தை அறிந்ததும் இல்லை, புரிந்ததும் இல்லை என்பதை இது குறிப்பிடுகிறது. பலியாக்குவது அல்லது தியாகம் செய்வது என்பது ஜென்ம சுபாவத்தை, சுயநலத்தை மற்றவர்களின் நலனுக்காக புறந்தள்ளுவது என்பதாகும். ஒருவேளை ஒரு மனிதன் சுயநலவாதியாகவே தன்னை குறித்து எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனால் ஒருபோதும் பிறருக்கென்று எதையும் செய்ய முடியாது, எதையும் விட்டுக் கொடுக்க முடியாது. இது மிகவும் பரிதாபமானது. ஒரு உதாரணத்திற்கு வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்று பிரச்சனை என்னவென்றால், யாரும் எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாயில்லை, ஆனால் பெறுவதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒருவர் தன்னிடமிருந்து எதையும் தரமாட்டார், ஆனால் அவருக்கு எல்லாம் வேண்டுமாம். ஒருவர் தம்மை தியாகம் செய்ய மாட்டாராம், ஆனால் மற்றவர்கள் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமாம். சகோதர சகோதரிகளே, கேட்பதற்கு இது வினோதமாக இல்லையா? ஒருவேளை சிலர் இப்படி எல்லாவற்றையும் பிறருக்காக கொடுத்து விட்டால், பிறருக்காக தியாகம் செய்து விட்டால், நான் எப்படி வாழ்வது? என்னுடைய தேவை யார் சந்திப்பார்? எனவே சொல்வதற்கு வேண்டுமென்றால் தியாகம் செய் என்பது எளிதாக இருக்கலாம், ஆனால் நடைமுறை வாழ்வுக்கெல்லாம் இது சாத்தியமே இல்லை என்று சிலர் ஆதங்கப்படலாம். உண்மை என்னவென்றால், இப்படி கூறுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை, தன் திறமையை, தன் பலத்தை, தன் புத்தி கூர்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர கர்த்தரை நம்பி விசுவாசத்தை பயிற்சி செய்து வாழவில்லை என்பதை அல்லவா இது குறிக்கிறது. கிறிஸ்தவர்களை மாத்திரம்தான் அல்லது கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுக்கு விசுவாசி என்று அழைக்கின்றார்கள். அப்படி என்றால் விசுவாசம் இல்லாதவன் எவ்வாறு விசுவாசியாக மாற முடியும்? முழுக்க முழுக்க கர்த்தரை நம்பி கர்த்தருக்கென்று கர்த்தரையே எல்லாமாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறவன் தான் விசுவாசி. ஒரு விசுவாசி அவனுடைய தேவை மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்று எல்லாவற்றிற்கும் கர்த்தரை மாத்திரமே நம்பி கர்த்தரால் வாழ்கிறவன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10:24, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. எனவே ஒரு விசுவாசி உண்மையான ஒரு தியாகியாக இருக்க வேண்டும். நடைமுறைக்குரிய ரீதியில் எவ்வாறு ஒரு வரம்புக்குட்பட்ட மனிதனால் எப்பொழுதும் பிறருக்காக வாழ முடியும்? எப்பொழுதும் பிறருக்காக தியாகியாக இருக்க முடியும்? தியாகமாய் பலியிட நமக்கு பலமில்லை. ஏனென்றால் நம் ஜீவன் ஜென்ம சுபாவ ஜீவன், சுயநலமிக்க ஜீவன். கிறிஸ்துவின் ஜீவன் மட்டுமே தியாகமாய் பலியாக்கும் ஜீவன். இந்த கிறிஸ்துவை நாம் தொடர்பு கொண்டால், அவருடைய தியாகம் செய்யும் ஜீவனையே நாம் அனுபவித்தால், தேவனுக்காகவும் பிறருக்காகவும் தியாகமாய் நம்மை பலியாக்க அவர் நமக்கு ஆற்றலூட்டி நம்மை பலப்படுத்துவார். அப்பொழுது நாம் மிகவும் சந்தோஷமான நபராக இருப்போம். ஏனென்றால் உண்மையான சந்தோஷம் தியாகம் செய்தவர்களுக்கு தான் கிடைக்கும். நம் அனுபவத்தில் நாம் பிறருக்கு ஒரு சிறிய காரியத்தை உதவி செய்தால் கூட நம்மை அறியாத சந்தோஷம் நமக்கு வரும் என்பதை நாம் மறந்திருக்கின்றோம். எனவே சுயநலமற்றவனே மிகவும் சந்தோஷமானவன். மீண்டும் சொல்கிறேன், சுயநலமற்றவனே மிகவும் சந்தோஷமானவன். அதாவது திராட்சை செடியாய் தன்னையே பலியாக்குகின்ற தியாகம் செய்கின்ற விசுவாசியே மிகவும் சந்தோஷமானவன். எனவேதான் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்ட ஒரு திராட்சை செடியாகிய
ஒரு தியாகியாகிய ஒரு விசுவாசியை தொடர்பு கொள்ளுகிற அனைவரும் சந்தோஷமாகி விடுகிறார்கள் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. சரி, இப்பொழுது திராட்சை பழங்களை திராட்சை ரசமாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவைகள் பிழியப்பட வேண்டும். கிறிஸ்துவே வார்கோதுமை என்றும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்றும் எல்லா சூழ்நிலையும் சந்திக்க அவர் போதுமானவர் என்று நாம் அறிந்து ஒரு பக்கம் மகிழ்ந்து அல்லேலுயா சொல்லுகின்றோம். மறுபக்கம் மிகவும் எளிதாகவும் அல்லேலுயா சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் வார்கோதுமையை தொடர்ந்து உடனே திராட்சை செடி வருகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வர இன்று திராட்சை பழங்கள் பிழியப்பட வேண்டும். நாம் பிழியப்பட வேண்டும். நீங்கள் பிழியப்பட வேண்டும். கிறிஸ்துவாகிய திராட்சை ரசத்தை நாம் எவ்வளவு அதிகமாக குடிக்கிறோமோ, எவ்வளவு அதிகமாக அனுபவமாக்குகிறோமோ, அவ்வளவு அதிகமாக நாம் ஒவ்வொரு நாளும் பிழியப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். பிறரை மகிழ்விக்க நாம் பிழியப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். சகோதர சகோதரிகளே, இறுதியாக நாம் திராட்சை செடியாகி விடுகிறோம். நாம் மனிதனையும் தேவனையும் மகிழ பண்ணக்கூடிய ஒன்றை உற்பத்தி செய்கிறவர்களாகி விடுகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தேவையும் சந்திப்பதற்கு கிறிஸ்துவின் வெவ்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. கிறிஸ்து அவ்வளவு ஐஸ்வர்யமானவர். அவர் கோதுமை மணியாக, வார்கோதுமை அப்பமாக மட்டுமில்லை, அவரே திராட்சை மரமாக இருக்கின்றார். அவர் நம்மில் அனுபவமாக்கப்பட்டு நம் மூலம் மற்றவர்களுக்குள்ளும் மகிழ்ச்சியை கொண்டு செல்கிறார். இவ்வாறு நம் மூலம் இந்த கிறிஸ்து வாழ்ந்து காட்டப்பட்டு பெரிதாகி காண்பிக்கப்படுவார். அவருடைய நாமம் இப்பாரங்கும் பறைசாற்றப்படும். கர்த்தர்தாமே ஒவ்வொரு நாளும் இன்று கேட்ட இந்த செய்தியில் சொல்லப்பட்ட கானான் தேசத்தின் உணவின் ஒன்றாகிய திராட்சை செடியின் ஒரு தியாகத்தின் வாழ்க்கையை வாழ நம்மை பாரப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. இறுதியாக பிரியமானவர்களே, நாம் வருகின்ற செய்திகளில் கானான் தேசத்தின் மீதமுள்ள பல உணவு வகைகளின் ஆவிக்குரிய அடையாளங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.